டெல்லிக்கு தமிழ்நாடு பிரதிநிதி போட்டார். யாரை போட்டாரு? தன்னை வச்சு படம் எடுத்த ஆளை போட்டார். ஆமா, ப்ரொடியூசர். அது ஊழல் இல்லையா? பட் ஆனா இப்போ இந்த தாவேகா ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து அசம்பிளில வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது வெளியில வந்துருதே சார். அதுக்கு முன்னாடி வரலன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க? யார் பேசுறது அதை பத்தி? நமக்கு இந்திய இந்த பிராமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யோகியதை இருக்குதா? ரொம்ப வழிந்தாலுடைய தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு 5 மணிக்கு சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பங்காரப்பா, கர்நாடகா. ஆனா இந்த மாதிரி காவேரி பிரச்சனையை வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து வாய் திறக்காம விஜய் இருக்காரு. ஏன்னா அவரோட படம் அங்க ஓடுதுன்ற உள்குத்தா சார்? அதெல்லாம் இல்ல, அவருக்கு தெரியாதுமா. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட்லாம் உள்ள வந்து அமித்ஷா வந்து அவரை உட்கார வச்சுட்டாரு. எதிர்கட்சி கேள்விகளுக்கு பதில் சொல்றது கூட யோகியதை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு சரி. இதுல அப்ப சொல்றவங்க நீங்க அதி புத்திசாலியா ஆண்ட கட்சி? ஒரு கருத்து கணிப்பிடையாது வந்துதான் விஜய் ஆட்சிக்கு வருவார். அவ்வளவு ஒருத்தருக்கு கருத்து கணிப்புக்கார போற முட்டாளா இருந்திருப்பார். ஒருத்தர் போடல, ஆனா ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. எப்படி மாசம் 1000 ரூபா பள்ளிச்சா வாங்கிட்டு போனீங்கல்ல, இதை விட உங்களுக்கு என்ன? இப்போ எந்த பஸ்ல வேணாலும் ஏறி போயிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாம் அனுபவிச்சு தின்னு தீர்த்துப்புட்டு என்னடா கொடுத்தேன்னு கேட்கிற ஒரு கூட்டம் நீங்க தான். உதயநிதி எதுக்காக கைது பண்ணீங்க? பழனிசாமி கிட்ட இருந்த ஒரு கூட்டத்தை விலை கொடுத்து வாங்கிதான் நீ ஆட்சிக்கே வந்திருக்கிற. இரவல் ஆட்சி நடக்குது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் கெஸ்ட் காந்தராஜ் சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அசம்பிளி நடந்துச்சு. அசம்பிளில மாறி மாறி ஒரே ஊழல் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இத? அது பேசி பிரயோஜனம். அரசியல்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஊழலுங்கிறது கூடவே போறது. ரெட்ட பிறவிகள். ஒவ்வொருத்தரும் நான் தான் யோகியன், நீ அயோக்கியன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவர் வந்திருக்காரு. இவருடைய முதல் போஸ்டிங் என்னாச்சு? டெல்லிக்கு தமிழ்நாடு பிரதிநிதி போட்டார். யாரை போட்டாரு? தன்னை வச்சு படம் எடுத்த ஆளை போட்டார். ஆமா, ப்ரொடியூசர். அது ஊழல் இல்லையா? தமிழ்நாட்டையே சேராத ஒரு தெலுங்குக்காரர் தமிழ்நாட்டு பிரதிநிதியா டெல்லிக்கு போடுறாரு. அது ஊழல் இல்லையா? தமிழ் மக்களை ஏமாத்துறது இல்லையா? இந்த ஆள் வந்து அடுத்தவனை பார்த்து ஊழலுங்கிறாரு. முதல்ல உன்னை பாருப்பா. அவருக்கு அவருடைய லாங்குவேஜில் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது ஒண்ணுதான். ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்ச போது அந்த சிலுவையில் அரைஞ்சவங்கள பார்த்து அவர் சொன்னார், தாங்கள் என்ன பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கின்ற இவர்களுடைய பிள்ளைகளை மன்னித்தருங்கள் அப்படின்னு. அதே தான் ஜீசஸ் கிட்ட சொல்றோம். தன்னை அறியாம பண்ணிட்டு இருக்கவருடைய தவறுகளை எல்லாம் மன்னிச்சு அந்த விஜயை காப்பாத்துங்கன்னு ஜீசஸ் கிட்ட வேண்டுகோள் விடுறாங்க. ஆனா ஒரு சந்தேகம் சார். பொதுவா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ரூலிங் பார்ட்டியா இருந்த போது பாத்தீங்கன்னா அசம்பிளில வந்து என்ன நடக்குதுன்னு அந்த அளவுக்கு வெளியில வராம இருந்தது. பட் ஆனா இப்போ இந்த தாவேகா ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து அசம்பிளில வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது வெளியில வந்துருதே சார். அதுக்கு முன்னாடி வரலன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க? திமுக ஆட்சியில எல்லாமே இருட்டடிப்பா இருந்ததா? இல்ல, அப்படி சொல்லல. பின்ன அப்ப நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் தானே. உங்களுக்கு விஜயை பிடிச்சிருக்கு, விஜய் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ஆர்வமா கேட்டீங்க. உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கல, அதனால அவருக்கு பேசுறத கேட்கல, அதனால விஜய் ஸ்டாலின் உண்மை சொல்லன்றீங்க. உங்க வெறுப்பை வந்து கட்சி மேல காட்டாதீங்க. தனிப்பட்ட வெறுப்பு இல்ல, இது தனிப்பட்ட வெறுப்பு. ஓகே. அதே மாதிரி அசம்பிளில பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி பத்தி வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஆதரவு அர்ஜுனாவும் பதிலடி கொடுக்கறாரு. சோ அந்த லாட்டரி மணி பத்தி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கே சார், அதை எப்படி பாக்குறீங்க? லாட்டரி மணிங்கிறதெல்லாம் தடுக்க முடியாதுமா. உலகம் முழுவதும் லாட்டரி நடக்குது. அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டரிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாவே
ஒரு பெரிய தொழிலாவே நடக்குது, உலகம் முழுவதும் நடக்கிறது. அதெல்லாம் ஒழிக்க முடியாது. நான் தான் சொல்றேனே, ஊழல், மது, போதைப் பொருள், லாட்ரி டிக்கெட்டு, சூதாட்டம், இதையெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்க கடவுள் யாரு? தர்மர்னு பேர் உங்களுக்கு. அவர் என்ன பண்ணாரு? சூதாடுறதுக்கு வேற பொருள் கிடைக்கல, தன் பொட்டாட்டியை வச்சு சூதாடணும் தான் நமக்கு கடவுள். அந்த கடவுளை கும்பிடுற நீங்கெல்லாம் வந்து சூதாட்டத்தை பத்தி பேசக்கூடாது. இப்படி பொசுக்குன்னு சொன்னா எப்படி சார்? அப்புறம் வேற என்ன அர்த்தம்? யார் பேசுறது அதை பத்தி? நமக்கு இந்திய இந்த பிராமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யோகியதை இருக்குதா? அதுல சொல்லாத பாவம் என்ன இருக்குதா? அதை கடவுள்னு வந்தவங்களும் சரி, அதுல வந்த பாத்திரங்களும் செய்யாத பாவங்கள் என்ன இருக்குது பாக்கி? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மனசால நினைச்சு ஒரு பிள்ளைய பத்துக்கிறா, அவ பத்தினி. 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறா ஒருத்தி, அவ 5வருக்கும் தேவி அடியாத பத்தினி. இப்படியெல்லாம் கதை எழுதுறீங்க. யாரோ ஊர் ஜனங்க சொன்னாங்கன்னு சொல்லி பொண்டாடி திருப்பி திருப்பி காட்டுக்கு துரத்தனா ஒருத்தன், அவன் வந்து உங்களுக்கு கடவுள். ஏன் சார் அதே மாதிரி விமர்சனங்கள் வந்து ஒரு பேர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சீமான பத்தி கூட சில பேர் விமர்சிச்சாங்க, நானே பண்ணிருக்கேன். நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா வந்து உதயநிதி வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் பெண்களை பத்தி விமர்சனம் பண்றாரே சார் ஆபாசமா. என்ன பண்றாரு சொல்லுங்க? அதான் சார் அந்த தண்ணி கிண்ணின்னு ஒரு ஆபாசமான விமர்சனம். அது நீ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்கிறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்ததுன்னு எடுத்துக்கலாம். உங்க பார்வையில வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தானா சாராயம் குடிச்சிட்டு வந்தான்றது உங்க பார்வை. உங்க புத்தி எப்படி போகுதோ அப்படிதான் அங்க அர்த்தம் புரியும். வார்த்தைகள் ஒண்ணுதான், அது விளங்கிக்கிற விதம் வந்து உங்க புத்தியை சம்பந்தப்பட்டது. அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி பிரச்சனை, கர்நாடகா. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ கர்நாடகா, நான் முதல்ல சொன்னேன், கர்நாடகாவில இருந்து காவேரி வர்றதை தடுக்கவே முடியாது. நீங்க உங்க வரலாற்றை எடுத்து எனக்கு சொல்லுங்க, என்னைக்காவது காவேரியில தண்ணி வராதனால தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் வந்ததா? இல்லையே, இது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா காவேரி தானா வந்துடும். 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு சிவகுமார் விஜய் பார்த்து, நீ வராத எங்க ஊருக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னாரு. அன்னைக்கு ராத்திரியே மழை பெஞ்சு கொட்டுன்னு கொட்டி திறந்து விட்டாச்சு. 12,000 அடி, 15,000 அடி, 20,000 அடி திறந்து விட்டாச்சு. அதுதான் காவேரி. பங்காரப்பா சொன்னாருமா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது, தண்ணி அன்டில் காவேரி ஃபில்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ், ரொம்பி வழிந்தாலுடைய தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு 5 மணிக்கு சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் பங்காரப்பா. கர்நாடகா 6 மணிக்கு மழை, 7 மணிக்கு திறந்து விடாத கண்ணம்பாடி டேம்ங்கிறார். தமிழ்நாட்டுக்கு கூட கூடாதுங்கிறாரு. அதிகாரிகள் சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல மாண்டியா முழுக போகுது, மாண்டியாவே போயிடும். அப்படி போய் பார்த்தா மாடி வரலும் தண்ணி வந்துருச்சு மாண்டியாவில், திறந்து விட்டார். மறுநாள் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. காவேரி இன்னைக்கு வரலும் தான் புகுந்த வீட்டு அது மறந்ததும் கிடையாது, கை விட்டதும் கிடையாது. அவங்க என்னென்னவோ பண்றாங்க, இயற்கை அவங்களுக்கு எதிராக இருக்கு. அதான் இப்ப பாருங்களேன், அதே பங்காரப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதே சிவகுமாருக்கு வந்துருச்சு. இல்லை சொல்லி முடிச்சாரு, மறுநாள் தண்ணி. ஆனா இந்த மாதிரி காவேரி பிரச்சனை வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து வாய் திறக்காம விஜய் இருக்காரு. ஏன்னா அவரோட படம் அங்க ஓடுதுன்ற உள்குத்தா சார்? அதெல்லாம் இல்ல, அவருக்கு தெரியாதுமா. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட்லாம் உள்ள வந்து அமித்ஷா வந்து அவரை உட்கார வச்சுட்டாரு. அதுல என்ன ரோல்னு தனக்கு தெரியாம அவர் முடிக்கிறாரு. நேத்து ஒரு பிரமாதமான ஒரு இது கொடுத்தாங்க அவங்க மந்திரி சபையை சேர்ந்த ஒரு ஆள். கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல மாட்டாரா, வேற முக்கியமான வேலையெல்லாம் பார்க்க போறாரா? வேற என்ன முக்கியமான வேலைன்னு இது ஒன்றும் தெரியல. முதலமைச்சருக்கு என்ன வேலை? நிறைய வேலை இருக்கும்ல சார். அது எதிர்கட்சி கேள்விகளுக்கு பதில் சொல்றது கூட யோகிதை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சர்? சார் இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொதுவா வந்து பாத்தீங்க, அது கரெக்ட் தான் நீங்க கேட்கறது, நான் தப்பு சொல்லல. ஆனா இப்ப எதிர்கட்சி வேணும்னே வந்து ஆளும் கட்சியை தரக்குறைவா பேசுறதோ இல்ல ஏடா கூடமா கேள்வி கேட்டு அது தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஆகல, அதுக்காக அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இப்ப தரக்குறைவுன்னு எதை வச்சு சொல்றீங்க? நீங்க யார் தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு? நீ ஒரு முட்டாள் நான் சொன்னாக்க உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அது எப்படி நீங்க என்ன முட்டாள்னு சொல்லுங்க? அதான் அந்த கோபம் வரத்தான் செய்யும். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, நீங்க முட்டாள்னு உங்களை ஏன் சொன்னாங்கிறது யோசிக்க மாட்டீங்க. எதிர்கட்சிங்கிறது குற்றம் தான் சாட்டும். அப்ப சொல்றவங்க நீங்க அதி புத்திசாலியா ஆண்ட கட்சி? அது அவன புத்திசாலி நான் சொல்லல, அவன் குற்றம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கான் உள்ள. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுற, மூக்கணாங்கயிறு போட்டா மூக்கு வலிக்கும் மாட்டுக்கு, அது போல நம்ம மாட்டை கட்டுப்படுத்த முடியாது. ஆளுங்கட்சிக்கு மூக்கணாங்கயிறா இருக்கிறது
இதுதான் எதிர்கட்சி தான். அது இல்லைன்னா தரகட்டு ஓடும், வண்டி ஓடாது. இப்போ பட்ஜெட் வந்து 2 நாள் முன்னாடி வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆனா சிஎம் விஜய் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காரு இல்லையா சார்? ஆனா அது வந்து இவர் ஒதுக்குன அந்த பட்ஜெட் லிஸ்ட்ல வரவே இல்லையே சார். அது அவரை தான் கேட்கணும். ஆனா 2 விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து பட்ஜெட்ல வந்து அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறதா பேசப்படுது. அதாவது கல்யாணம் பண்ண போற கப்பல்ஸுக்கு வந்து அந்த 1 சவரன்ல தாலியும் முதல்ல திமுக கொடுத்ததுமா, தாய்மாமன் சேர்ன்னு சொல்லி கொடுத்தது. அது திருப்பி சொல்றாரு. அப்ப இவரு சொன்ன அறிக்கை அவர்கிட்ட உண்மை இல்ல, சரக்கு இருந்தாலும் வரும். அமித்ஷா உட்கார வச்சுட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கட்சி மாட்டிட்டு முழிக்குது. அவர் எங்க ஜெயிச்சாரு முதல்ல அதை சொல்லுங்க. 234 இடத்துல போட்டிக்கிட்டாரு, 108 இடத்துல ஜெயிச்சாரு, 126 இடங்கள்ல தோத்தார். 126 இடங்களில் தோற்றார், 108 இடங்களில் தான் ஜெயித்தார். மக்கள் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க அவரை. அமித்ஷா வந்து சொன்னதுனால ஞானேஷ்குமார் வந்து அவரை வந்து ஜெயிக்க வச்சதா சொல்லி கணக்காட்டிவிட்டார். எவன் ஜெயிச்சானே ஒரு கருத்து கணிப்பிலையாவது வந்துதான் விஜய் ஆட்சிக்கு வருவார். அவ்வளவு ஒருத்தர் கருத்து கணிப்புக்கார போற முட்டாளா இருந்திருப்பாங்க, ஒருத்தர் போடல. ஆனா ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. எப்படி அமித்ஷா நினைக்கிறார், ஞானேஷ்குமார் செய்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்ல கூட வந்து விவசாயிகளோட அந்த கடன் இல்ல சார், 5 ஏக்கர் நிலக்கடன் வந்து தள்ளுபடி பண்றதா பேசப்பட்டிருந்தது. பட் அதுக்கும் இப்ப எந்த ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆட்சி இருக்குமா, இந்த அடுத்த பட்ஜெட்ல போடுவாரு. சொன்னதெல்லாம் உடனே நிறைவேற்ற, அடுத்த நிமிஷமே நிறைவேற்றணும் ஒண்ணு சொல்லி இதெல்லாம் நிறைவேற்றுவோம், 5 வருஷத்துல நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்க. அதான் ஒவ்வொன்றும் செய்வாங்க. 5 வருஷம் ஆண்டு இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன் லிஸ்ட் கொடுத்தாங்களே ஒழிய இந்த தேதியில செய்வேன்னு அவங்க ஒன்றும் சொல்லலையே. இதெல்லாம் எங்களுடைய திட்டங்கள்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாவும் நிறைவேற்றிட்டு வருவாங்க. அண்ணா கூட 3 படி அரிசி போடுவேன்னாரு, முடியல. 1 படி அரிசி தான் போட்டார். ஆட்சி இருக்கிறவங்களும் 1 படி அரிசி போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப விவசாயிகள்லாம் அதை பத்தி கேட்டு போராட்டம் பண்ணா அதை அரெஸ்ட் பண்றாங்களே சார். எந்த போராட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. சட்டம் ஒழுங்கு நிறைவேற்றி தான் ஆகணும். இப்போ போராட்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த போராட்டமே பிசுபிசுத்து போயிடும். அரெஸ்ட் பண்றதுதான் போராட்டத்துக்கே கௌரவம். ஒரு தடவை பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு பெரிய ஸ்டண்ட் ஒன்று அடிச்சார். எம்ஜிஆருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக காவிரி நதி நீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெங்களூர் நோக்கிய பயணம்னு ஒரு நடைப்பயணம் ஆரம்பிச்சார். எம்ஜிஆர்கிட்ட மந்திரா இருக்காரு, இருந்துக்கிட்டு நடைப்பயணம் ஆரம்பிச்சார். விட்டுட்டாரு. ஒசூர் வரலும் போறாரு, கைது பண்ணிடுவாங்கன்னு. ஒசூருக்கும் போயிட்டார். இன்னும் 10வது மைல்ல பெங்களூர் வருது, கைது பண்ணல. என்ன பண்றது தெரியல, பத்தாம போராட்டத்தை விட்டு வந்துட்டார். அப்படித்தான் எம்ஜிஆர் பண்ணார். போராட்டத்துக்கு மரியாதையே வந்து கைதாக இருந்தா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாமா, அப்பதான் வந்து அரசாங்கம் வந்து கவனிச்சிருக்குது, மக்கள் அதை கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். யாருமே சட்டப்பட ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்க போயிட்டே இருந்தீங்கன்னா பாரு என்ன மரியாதை இருக்குது, அதை யோசிச்சு பாரு. இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? ஒரு போராட்டத்தை வந்து கவனிக்காம அரசு விட்டுச்சுன்னா அந்த போராட்டத்தை அவங்க சட்டப்படலன்னு அர்த்தம். ஏன் சார் இப்ப இந்த கட்சியில வந்து எது வந்து அதிருப்தின்னு நீங்க நினைக்கிறீங்க? எது திருப்தின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதிருப்தி பத்தி சொல்லுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது ஆட்சியில? சரி, அப்போ டிஎம்கே கட்சியில அப்ப என்ன திருப்தியா இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன சோகத்தை கண்டீங்க? மாசம் 1000 ரூபா பள்ளிச்சா வாங்கிட்டு போனீங்கல்ல, இதை விட உங்களுக்கு என்ன? இப்போ எந்த பஸ்ல வேணாலும் ஏறி போயிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாம் அனுபவிச்சு தின்னு தீர்த்துப்பட்டு என்னடா கொடுத்தேன்னு கேட்கிற ஒரு கூட்டம் நீங்க தான். அதான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் செய்யவே கூடாது. சரி சார், அப்போ வந்துட்டு ஏன் சார் அவரோட தொகுதியிலேயே அவங்க தோத்தாங்க? அதுதான் சொல்றேம்மா. அமித்ஷா முடிவு எடுத்தார், ஞானேஷ்குமார் ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இது தேர்தலில் வந்து நீங்க ஓட்டு போட்டு நான் ஓட்டு போட்டா இந்த போய் குளத்தூர்ல போய் கேட்டு பாருங்களேன். யாரை கேட்டாலும் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேங்கிறாங்க. ரிசல்ட் வேறையா தான் வந்து. அப்ப எப்படி சார் ஊழல் நடந்திருக்கும்? ஆமா, அதுதான் ராகுல் காந்தி அழகா சொன்னாரு, ஓட் சோர்னாரு. மோடி ஒண்ணு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே, அதை பத்தி கவலைப்படுற ஆள் இல்லையே. அவரை பொறுத்தவரை சுகமான வாழ்க்கை, அவ்வளவுதான். அது கிடைக்குது அவருக்கு. அது கிடைக்கிறதுக்கு உயிரை கொண்டாலும் கொடுப்பாரு அவரு. வெளிநாட்டு பயணங்கள், ஜாலியா இருக்கிறது, சுத்திட்டு வர்றது, அப்படி அதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஒரு கல்விக்கூடம் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது இந்த நாட்டில் நடந்திருக்குதா? இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு
ராமர் கோயில் கட்டி என்னடா அதுல பலன் கிடைச்சு பல பேர் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு பார்த்தாக்கா கொள்ளடிச்சு ஊழல் பண்ணியிருக்காங்க. பூசாரில இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆக கோயில்னு ஒண்ணு வந்தாவே ஊழல்னு அர்த்தம், அரசியல் ஒண்ணு வந்தாலே ஊழல்னு அர்த்தம். அது ரெண்டும் அந்த பாஜக ஆட்சியில் நல்லா. இப்போ அரசியல் அப்படின்னாலே ஊழல் அர்த்தம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப எல்லா கட்சியிலுமே அவங்க ஆளும் போது அப்ப ஊழல் இருக்கிறதானே சார்? நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். அம்மா, நான் வந்து ஒரு மந்திரியோட தம்பியா இருந்தவன். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசுல எப்படி வந்தார் தெரியுமா? நேர்மையான ஆட்சின்ற இதை எடுத்துக்கிட்டு வந்தார். அவர் நினைச்சது சினிமாவில் கிடைக்கிற மாதிரி வருமானம் அரசியல் வேற எதுலையுமே கிடைக்காதுன்றதுதான் அவருடைய நாலேஜ். அவருக்கு மிகப்பெரிய தொகையா கொடுக்கப்பட்டது வந்து எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு ஒரு வீடு கொடுத்தாங்க. அதுதான் அவர் வாங்கின மிகப்பெரிய தொகை. அது 2.5 லட்சமா? ஆமா. அப்போ அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த அளவுக்கு அரசியல்ல இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் முதலமைச்சரான அப்புறமும் நான் சினிமாவில் நடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு செக்ரட்டரி வந்தார். நடந்தது சொல்றேன். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 3 கப்பல் வாங்குறதா முடிவு எடுத்தாங்க. எதுக்கு? இது போக்குவரத்து, இதுக்கெல்லாம் அந்த நிலக்கரி போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் அதுக்காக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 3 கப்பல், அரசுக்கு சொந்தமா 3 கப்பல் வாங்குறது முடிவு எடுத்தாங்க. தமிழன்னா தமிழ் பெரியார் அப்படின்னு சொல்லி 3 கப்பல் வேலை பேசிட்டாங்க. இதை வாங்க வேண்டியது வந்து யாருன்னா எங்க அண்ணன். அவர் தான் அதுக்கு மந்திரி. ராஜாராம் தான் அவரோட அந்த கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோல். இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் டைரக்டா பேசி வாங்கிட்டாருன்றாங்க. அது எப்படி சார்? அது அந்த செக்ரட்டரி, அவருடைய செக்ரட்டரி, இது எதுக்குங்க ராஜாராம்கிட்ட கொடுக்குறேன், நீங்களே உத்தரவு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வேலையை அவரை பார்க்க சொல்லுங்க. அதுக்கு நமக்கு என்ன பண்ண போறோம் இல்லைங்க. இந்த 3 கப்பல் ஆர்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு ஆச்சரியம். அது ஒரு கேள்விப்படாத தொகை. என்னையா சொல்றேன், கையெழுத்து போடுங்க, அடுத்த நிமிஷம் வரும். போட்டாரு. வரிசையா பொட்டி வந்து இறந்துச்சு. 10வது நிமிஷம் எங்க வீட்டு பிள்ளையில வாங்கினது போல 10 பங்கு. அப்பா. அதுக்கப்புறம் அதான் சோ எழுதினார். தமிழ் திரை உலகில் வசூல் மன்னன் எம்ஜிஆர் தானேன்னு. தமிழ் துறையில்கள் மாத்திரமல்ல அரசியலிலும் அவர் தான் வசூல் மன்னன் இருக்கிறார்கள் போட்டார். அதுக்கு எதுவும் எதிர்ப்பு வரலையா? ஒண்ணும் பண்ண முடியல. சோகிட்ட எல்லாம் போல அந்த அளவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அரசியல் விட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவுலாம் முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டுல ஜெயிக்க ஆரம்பிச்சாரு. எந்த லெவல் வேணா இறங்கினாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, சினிமா போல 10 பங்கு வருமானம் வருது அரசியல். அப்பதான் அவருக்கு புரிஞ்சு அதிகாரி இருக்காங்கம்மா. நானும் வந்து மந்திரி தம்பியா இருந்தேன். எனக்கு என்ன இளவோ தெரியல, என்னை யாருக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த இது வந்து இந்த லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு வந்தாவே நான் பயந்துருவேன். அதுக்கு என்ன காரணம்னா, என் உறவுக்காரர் ஒருத்தர் இருந்தார், ஒண்ணு விட்ட சித்தப்பா. அவருக்கு 6 பசங்க. எங்க வீடு மாதிரியே 6 பசங்க. தாசில்தாரா இருந்தார். வாங்கி தள்ளினார். அவனுங்க எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல வருவானுங்க. அந்த 6 பேரும் காக்கி ஷார்ட்ஸு, இவ்வளவு தூரத்துக்கு சாக்ஸு அதெல்லாம் போட்டு ட்ரிம்மா 6 பசங்களும் வருவாங்க. பார்த்தா ராஜா வீட்டு பசங்க மாதிரி இருக்கும். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டேய் இந்த மாதிரி சம்பாதிக்காத, இது என்னைக்கு வேணாலும் ஆபத்துல கொண்டு போய் விட்டு ஜாக்கிரதை. கேட்கல, விட்டு வாங்கிட்டார். பதவியெல்லாம் முடிஞ்சுது. 6 பசங்களும் அவரை கை விட்டாங்க. சேலத்துக்கு போறேன். ரயில்வே ஸ்டேஷன் இது பண்ணிட்டு வரும்போது என் டிரைவர், என் உறவுக்காரர் தான் டிரைவர். அவர் வரும்போது அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறது யாரு பார்த்தியா அப்படின்னாரு. ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் எவன் வேணாலும் உட்காந்துருப்பாரு, யாருன்னு போய் பாரு. பார்த்தா இவர் வீட்டு பசங்க சோறு போடல, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தார். ஏன் சார்? ஏறத்தாழ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார். அந்த பசங்க எல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் தருதலி அடிச்சுக்கிட்டு வித விதமா குடிச்சாங்க. அதில் விழுந்து அடி. இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு நிக்கிறது இல்லை சார். நம்ம அப்படி சொல்றோம் சார். இந்த மாதிரி அது வந்து எல்லாத்துக்குமே அது பொருந்தாது. ஆனா நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. எல்லாம் பல பேர் கொள்ளடிச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் பூரா என்ன. நீங்க வாங்கிருக்கீங்களா? எனக்கு கிடைக்கலையே, நான் வாங்கலையே, புத்தி
கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். எத்தனை crores வேணும்? கொடுக்கறத வாங்கிக்கோங்க. குரோருக்கெல்லாம் இப்பெல்லாம் பக்கா இதே கிடையாது. எவ்வளவு கொடுக்குறீங்க அவ்வளவும் பத்தாது, அதுக்கு மேல ₹1 வேணும். நீங்க 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க இப்பவே அப்படின்னாக்கா எனக்கு என்னுடைய செலவு வந்து 10,001 கோடி ரூபாய் இருக்கும். ஏன் சார் இன்னொரு ஒரு சந்தேகம் சார், இப்போ ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும், இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய சிஎம் விஜயா இருக்கட்டுமே, எல்லாருமே வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க தான். சோ இப்போ உங்களுக்கு வந்து தோசை பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்கும், அதுக்காக நான் இட்லியை குறை சொல்ல முடியாது, தோசையும் தப்பா பேச முடியாது. இப்போ சில பேருக்கு எம்ஜிஆர் ஐயாவை பிடிக்கும், சில பேருக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும், புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க ஒரு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம சிஎம் சாருக்கு மட்டும் ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு கடும் விமர்சனம்? அவர் அரசியலுக்கு அவர் வரலாம். அவரு அது எப்படி சார் சொல்றீங்க? இன்னைக்கு வரலாம். அவர் ஒரு என்ன கொள்கை பேசியிருக்காரு, அவர் கட்சியினுடைய கொள்கை என்ன? கட்சி ஆரம்பிச்சோன்னு சொன்னா என்னுடைய கொள்கை எதிரி இந்த கட்சி சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த எதிரி நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். சரி, உன்னுடைய எந்த கொள்கைக்கு அவங்க எதிரின்னு சொல்லு, இன்னைக்கு வந்து சொல்லு சார். நீங்க வந்து வயசை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வயசை வச்சு இப்போ கலைஞர் ஐயாக்கு வந்து ஒரு பகுத்தான வயசு இருந்தது. இப்போ ஜெயலலிதா அம்மாக்கு என்ன வயசு இருந்தது? ஏன் அவங்க நல்லா அதை வந்து நிர்வாகம் பண்ணலையா? வயசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. எதை வச்சு இவரை நீங்க சொல்றீங்க? பாருமா, எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை சினிமாக்காரர்கள் சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு 1500 தடவை 2500 தடவை 2,50,000 தடவை சொல்லியிருக்கேன். முடியாதுன்னு அதே கேள்வியை கேட்குறீங்க. அவங்க அரசியலுக்கு வந்து ஜெயலலிதா வந்து சினிமா விட்டு வெளியில வந்தப்பறம் தான் அரசியலுக்கு வந்தாங்க. இவரும் சினிமா விட்டு வெளில வந்துட்டு தான். யாரு? சிஎம் சாரும். அந்த அளவுக்கு மரியாதை பயம் சார். இவருன்னு இல்ல சார், யாரா இருந்தாலும் கரெக்ட். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது தப்பா பேசினா உள்ள தள்ளிடுறாங்க. ஜாக்கிரதையா இருக்கு. நல்லது தான் நீங்க பேசுறது கரெக்ட் தான். விஜய்ங்கிற பேர் சொன்னா கூட தப்பா இருக்கலாம். அப்படி இல்ல சார். இப்ப நான் உங்களை ஐயான்னு கூப்பிடுறேன், உங்க வயசுக்கு மரியாதை. அதே மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாதுமா. அவர் எதை வேணாலும் தப்பா எடுப்பாரு. உதயநிதி எதுக்காக கைது பண்ணீங்க சார்? அவரு தப்பா லேடிஸ் விமர்சனம் பண்றாரு. சரி சார், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சார். நான் யாருக்கும் இங்க வந்துட்டு ஃபேவரா பேசல. நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். இன்னைக்கு நான் என் வீட்டுல இருக்கேன்னா நான் எப்படி வேணா பேசலாம், ஏன்னா நான் என் வீட்டு பொண்ணு. பட் நான் ஒரு வேலைன்னு வந்துட்டு ஒரு ஆங்கர், ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னும் போது சோசியல் மீடியால நான் பேசுறேன்னும் போது எனக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் அப்படி யோசிக்கிறேன் சார். கண்டதை நான் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா என்னோட வேலையோட அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வேலைக்கே இவ்வளோனா அவரு வந்து எவ்வளவு பெரிய பவர்ல இருக்கார் உதயநிதி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது அவர் அந்த மாதிரி டபுள் மீனிங் சொன்னாருன்னு இது ஒண்ணு சொல்லலையே. அவர் என்ன தப்பா சொன்னார்னு இந்த நிமிஷம்னு யாருக்குமே தெரியாது. டபுள் மீனிங்ல பேசினாரு சார். அது உங்களுக்கு அந்த புத்தி அப்படி இருந்தா என்ன பண்றது? உங்க புத்தி அப்படி இருந்தா என்ன பண்றது? வள்ளுவர் எழுதுறாருமா, விலைமாதுகிட்ட உடல் உறவு கொள்றத பத்தி தப்பா எது தவறுன்னு எழுதுறாரு. இருட்டறையில் ஏதில் பணம் தளியேற்றுன்னு எழுதுறாரு. இருட்டு ரூம்ல இருக்கிற அநாத பணத்தோட உடல் உறவு கொள்றதும் விலைமாதுகிட்ட உடல் உறவு கொள்றதும் ஒண்ணுதான் எழுதுறாரு. அது எப்படி சொல்லலாம்? விருப்பம் அது எப்படி சொல்ல? அப்ப திருவள்ளுவரை கைது பண்ணுங்க. அதானே உங்க எல்லாம் செய்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றாருமா. சார் அவங்களும் ஒரு பெண்கள் இல்லையா? இப்ப பெண்கள் தான்மா. அத அந்த பொண்ணுல வருத்தப்பட்டு சொல்லணும். நீ ஏன் கொதிக்கிற? சரி, இப்ப நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுத்துறேன் இந்த வயசுலயா? அதே எப்படி உடனே வருது பதில். அங்க வரமாட்டேங்குது. அங்க செஞ்சா யோக்கியம், இங்க செஞ்சா தப்பு. உங்க பார்வையில கோளாறு, நிறக்கோளாறு. காந்தராஜன் அயோக்கியம், அவருதான் யோக்கியம். நீங்க ஜெம் ஆஃப் எ பர்சன் சார். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து கவர்ச்சி. அந்த கவர்ச்சியில மயக்கத்துல பேசுறீங்க. அவரை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றீங்க. எதுக்காக உதயநிதியை கைது பண்ணீங்க? எதுக்காக தஞ்சாவூர் போலீஸ் சென்னையில வந்து கைது பண்ணுது? ஏன்னா அவர் அந்த இடத்துல தான் பேசினாரு. அதான் தஞ்சாவூர் அவங்க சென்னைக்குள்ள தகவல் சொல்லி இருக்கு. விசாரிக்கிறதுக்கு கூட்டு போறேன்னா சென்னையில விசாரிக்கலான்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு எதுக்கு ஊரா கூட்டிட்டு போறேன்? சிறுநீர் கழிக்க கூட உடலேன்றாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசம். கக்கூஸ்ல இருந்தாராம். அவர் மந்திரி சொல்றாரு. அந்த நேரத்துல கக்கூஸ்ல போய் ஒட்டிக்கிட்டாரு. இவரு கக்கூஸே போறது இல்லைன்னு தெரியுது. இந்த மந்திரி அடைச்சிக்கிச்சு போடுறது. டாக்டரை பார்க்க சொல்லுது. எழுத்து பேசுறதுக்கு அர்த்தம் வேணாம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு மந்திரி சபை நடத்திக்கிட்டு இருக்காரு. 108 இடத்துல தான்மா ஜெயிச்சிங்க. 126 இடத்துல தோத்து இருக்கீங்கம்மா. பழனிசாமி கிட்ட இருந்த ஒரு கூட்டத்தை விலை கொடுத்து வாங்கிதான் நீ ஆட்சிக்கே வந்திருக்கிற. இரவல் ஆட்சி நடக்குது. உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அசம்பிளில இதுவரையிலும் உருப்படியா நீ பட்ஜெட்ல கூட ஒரு அளவையும் காணும். இரவல் ஆட்சின்னு சொல்ல முடியாது சார். ஒரு கட்சியில ஆழும் போது ஒரு விஷயங்கள் நடக்கும் சார். அது எப்படி சார் இரவல் ஆட்சின்னு சொல்ல முடியும்? சரி, இவங்க கூப்பிட்டா அவங்க வந்தாங்கல்ல.
நீங்க கூப்பிட்டு வரலையே, ஆ. கொடுத்து வந்தீங்க. எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் தானே ஆமா, சார். நம்ம ஆமா. பார்க்கலாம், என்ன விட்னஸ் இருக்கு? அதான் இது. நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டதுதான் என்ன ப்ரூஃப் இருக்கு, எந்த ப்ரூஃப்? அப்ப எப்படி நீங்க அப்ப சொல்லலாம்? மத்தவங்கள மாத்திரம் ஊழல் பேருன்னு அப்ப ஆய்வு கூசாம சொல்றீங்களே. நாக்குல ஒரு சின்ன இது கூட தடுமாற்றம் கூட இல்லாம அழுகி போன நாக்கு அவ்வளவு வேகமா பேசுது. அது எப்படி முடியுது சார்? அதாவது வந்துட்டு ஒரு மாற்றம் தேவைப்படுது சார் மக்களுக்கு. மாற்றம் தேவைங்கிறது யாரும் வேணாம்னு சொல்லல. இந்த கட்டடத்துல மாற்றம் தேவைப்படுது. இந்த கட்டடத்தை இடிச்சு கூரை எல்லாம் பண்ணுவீங்களா? மாற்றங்கிறது முன்னேற்றமா இருக்கணும். மாற்றங்கிறது இருக்கிறதையும் ஒழிச்சு கட்டிட்டு போறதில்ல. புரியுதா? அதான் மாற்றம். பொறுத்திருந்து பாருங்க சார். இப்பதானே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அப்படிதான் பொறுத்திருந்து தான் பாக்கணும். மாட்டிக்கிட்டோம், பொறுத்திருந்து. சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் வந்துருச்சு. பொறுமை வேணுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் தமிழ்நாட்டை அண்ட் ஸ்பேஸ் அசிங்கப்படுத்தணும்னு கொடுக்கணும்ல சார். நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. அமித்ஷா பிளான் பண்ணாரு, பண்ணி முடிச்சிட்டாரு. திராவிட இயக்கங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை எடுத்துடணும்னு நினைச்சாரு. எடுத்தாரு. இவரை கூட்டத்தை உட்கார வச்சுட்டு அவர் சோட்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க சார். அதாவது இன்னும் இந்த 5 வருஷம் இருக்கு. நிறைய விஷயங்கள் வெளிநாடு மாதிரி நம்ம நாடு முன்னேற போகுது சார். வெளிநாடு மாதிரி முன்னேறிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா பிச்சை எடுக்குதுன்னு சொல்றாங்க. அமெரிக்கா போறதுக்கு அந்த கான்சல் ஆபீஸ் முன்னாடி பெரிய கூட்டம் நின்ன காலம் ஒண்ணு உண்டு. இன்னைக்கு அந்த பக்கம் விசா வாங்கறதுக்கு கூட எவனும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிற பயத்துல எட்டி கூட பாருங்க. அவன் ஊரை காலி பண்ணிட்டு ஓடிடுறான் அமெரிக்கா விட்டு. இன்னைக்கு கனடா காலி ஆகி போச்சுமா. தமிழர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. வீட்டில் குடியிருக்க முடியல. ஒரு காலத்துல கனடாங்கிறது வந்து ஒரு சொர்க்க பூமி. இலங்கை தமிழர்களுக்கு அதுதான் வாழ்வு கொடுத்துச்சு. இன்னைக்கு கனடா விட்டு ஓடியாடுறோம். அதுதான் இன்னைக்கு ஐரோப்பிய பொருளாதாரம். நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எனவே உங்களோட பொன்னான நேரம் நம்மளோட ஜெம் டிவி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.